அடுத்த பயிற்சி ஜம் அப்படிங்கிற பயிற்சி. ஜம் அப்படின்னா ஜாயினிங் அர்த்தம். ஜமா கர்ணம், ஜமாத்தில் கூட்டம்ல இணையிறது. ஜம்லேருந்து வர்றது ஜமாத். ஜம் அப்படின்னா இணைதல் அப்படின்னு அர்த்தம். யாரோட இணைகிறது? குருவோட சிஸ்டர் இணைகிறது தான் வந்து ஜம்மு. குருவோட சிஸ்டர் இணைந்தா என்ன அப்படின்னா உடலாளர், உள்ளத்தார், மனசால அவங்க சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் அவங்களோட இணைஞ்சிருப்பீங்க. அவங்க சொன்னதுக்கு மாற்றமான சிந்தனை இல்லாமல் இருந்தீங்கன்னா அவங்களோட இணைஞ்சிருப்பீங்க. அவங்க சொன்னதை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்களோட இணைஞ்சிருப்பீங்க. அந்த நேரம் ஜம்முடைய நேரம். இது பயிற்சியாகவும் பண்ணலாம். அப்போ அஜத் மாமா என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பெஸ்டக்கடி இஸ்மு அப்படின்னு ஒன்று மாமா கொடுத்தாங்க, எனக்கும் கொடுத்தாங்க. நான் வந்து பல குறைஞ்சது 100 பேருக்காக ஓதி பார்த்துருப்பேன். 100 பேருக்கு நல்லா இருக்கும். அதில் ஃபாரினில் இருந்தவங்களும் அடக்கம். சிங்கப்பூரில் தேல் கடிச்சு அந்த இந்த சிங்கப்பூர் இந்தோனேஷியாங்கிற ஊரெல்லாம் தேல் கடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் உடனே ஓதி விடுவேன். அவங்களுக்கு அப்போயே குணமடைஞ்சதை எனக்கு தெரிவிப்பாங்க. அப்போ அஜத் மாமா இதான் பண்ணுவாங்க. டாக்டர் ஜமால் யூசுஃபுடைய மனைவிக்கு வந்து தேல் கடிச்ச ராத்திரி 12 மணிக்கு அவர் ஃபோன் பண்ணார். அப்போ இந்த கருப்பு ஃபோன் தான் இருக்கும். அப்போ நான் அதில் உட்காந்துருக்கேன். அதில் அவங்க கேட்டாங்க தேல் கடிச்சு அப்படின்னு. அவர் டாக்டரு, ஆனால் அச்சம் டிசேபிள். அவர் தேல் கடிச்சு ஒய்ஃபுக்கு தேல் கடிச்சிச்சுன்னு அதுக்கு உள்ள மருத்துவம் பார்க்காம அஜத் மாமா ஃபோன் பண்ணி அவர் சொல்கிறார். இப்போ எவ்வளோ நல்ல டிசேபிளாக இருந்திருப்பார் பாரு. அந்த அம்மா சொன்னாங்க, அந்த ரிசீவரை அந்த இடத்துல இந்த ஃபோன் தானே, இந்த ரிசீவரை தேல் கடிச்ச இடத்துல வச்சிங்கன்னு சொல்லுவாங்க. வச்சுக்கிட்டாரு அவங்க. வேறு ஏதோ முடியுமாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு விவசாயம் இறங்கிச்சு, நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு தகவல் வரும். மாமா ஃபோன் வச்சோம். இப்போ இந்த மாதிரி ஓவர் ஃபோன் மிராக்கிள்ஸ் ஹேப்பன். அஜத் மாமா அப்படி தான் செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய குத்துப்பாக தான் அவங்க இருந்துக்கிட்டாங்க. நமக்குலாம் தெரியாமல் போயிடுச்சு. நம்ம சாதாரணமாக ஓதி பார்க்குற ஒரு சாபு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அவங்கள மிஸ் பண்ணிட்டோம். அவங்களுடைய கிரேட்னஸ் என்னான்னு தெரியாமல் மிஸ் பண்ணிட்டோம். 2 பேர் ஒன்றா வருது. கணவன் மனைவி கூடுறது ஜம்மு. இப்போ குருநாதரும் சிஷ்யரும் வந்து இணையிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா மனசால் இணைகிறது. இப்போ ஒருவேளை ஹஜ்ரத் மாமா எதிரில் உட்காந்துருந்தா நான் எப்படி நடந்துக்குவேன்? ஃபார் எக்ஸாம்பிள், எதிரில் நேரில் உட்காரவே மாட்டேன். இப்போ கீழே உட்காந்துடும். கால் மேலே காலை போட மாட்டேன். அது வந்து அப்படின்னு கை காட்டி பேச மாட்டேன். உச்சபட்ச மரியாதை என்னவோ அதை கொடுத்து பேசுவேன். இந்த மாதிரி ஹஜ்ரத் மாமா நம்ம கூட இருந்தால் எப்படி நடந்துக்குவோமோ அந்த மாதிரி கற்பனையாக அவங்க இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 hour நீங்கள் என்ன பண்ணாலும், டீ குடிக்க போகிறீங்க, ஒரு கடைக்கு போகிறீங்க, யார்கிட்ட பேச போகிறீங்க அப்படின்னா அஜத் மாமா கூட இருந்தால் எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி பேசணும். நீங்கள் தனியாக இருக்கும்போது பல மாதிரி பேசலாம். என்ன ஆப்பிள நல்லா இருக்கியா, என்ன ஒரு சித்திரை போட்டிருக்க அப்படின்னு கேட்போம்னு வச்சுக்கோமே. இப்போ அதே ஆள் எதிரில் வர்றாரு, அந்த அஜத் மாமா கூட இருக்காங்க, அப்படி கேட்க மாட்டோம். நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு மற்றதெல்லாம் அடங்கிடுவோம்ல. அந்த மாதிரி ஒரு குருநாதர் பக்கத்தில் இருக்கும்போது எப்படி நம்முடைய நடவடிக்கைகள் பிஹேவியர்லாம் மாறுமோ அந்த மாற்றத்தை நம்முடைய நடவடிக்கையில், எண்ணத்தில், வார்த்தையில், செயலில், செய்வுகளில். ஏன்னா யாராவது வந்து கால் மேலே காலை போட்டு உட்காந்துருப்போம். இப்போ அஜத் மாமா இருக்கும்போது கால் மேலே காலை போட்டு வர மாட்டோம். அந்த மாதிரி அதோட இருக்கும். அந்த மாதிரி 1 மணி நேரம் இருக்க ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பயிற்சிக்கு பேர் தான் ஜம்மு இணைதல்னு பேர். இதுக்கு அட்வான்ஸாக ஜம் அப்படின்ற பயிற்சி இருக்குது. அதாவது இணைதலில் அதுக்கு மேலே உள்ள இணைதல். அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டு ஃபர்க் அப்படிங்கிற பயிற்சி இருக்குது. அதாவது ஃபர்க்குன்னா டிஃப்ரென்ஸ், வித்தியாசப்பட்டு இருக்குது. அதிலே ஃபர்க் அதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தரல. அதுக்குள்ளே அவங்க இறைவன்ட்டு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இந்த பயிற்சிகளை இனிமேல் நிறைய சொன்னாங்க. ஓதக்கூடிய பயிற்சிகள்லாம் இருக்குது, கற்பனை செய்யக்கூடிய பயிற்சிகள்லாம் இருக்குது. இப்படி சொல்லவுடனே எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. அப்போ நான் வந்து மெட்ராஸில் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கேன். லாட்ஜில் அவங்க சொன்ன பயிற்சியே பண்ணுறேன். அந்த பயிற்சி என்ன பயிற்சின்னு கேட்டால், நம்ம உடம்புலேருந்து நம்மளே பிரிஞ்சு மேலே போய் நம்மளே கீழே இருக்கிற மாதிரி பார்க்கணும். கற்பனையாக நம்ம உடம்பு நம்மளே எங்கே பிரிய போகுது, இது ஒரு கற்பனை.
அப்படி அந்த மாதிரி பயிற்சி சார். அந்த பயிற்சியை நான் சின்சியராக பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன நடந்ததுன்னா, நான் மேலே போயிட்டேன். என்கிட்ட ஒரு என்ன மாதிரி ஒரு ஆள் மேலே போய் கீழே பார்த்தாரு. நான் தான் நானே மேலே இருக்கிறேன், நானே கீழே இருந்தேன். அது ஒரு குட்டி அறுப்புதான் உள்ள சொல்லலாம். அது மாமனோட போய் சொன்னேன். கூட சம்பளிச்சுட்டு அப்படியா சரி சரி அதனால் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு அது மிகப்பெரிய விஷயமாக தெரிஞ்சது. ஏன்னா நான்லாம் கற்றுக் கொடுத்தாரேன் அப்போ.